வந்துச்சு. ஹாய் பாபுலி யூடியூப் சேனல். ஸோ இந்த ப்ளாகில் என்ன இருக்க போகுதுன்னா, எங்கள் பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ரொம்ப கிராண்டாக பண்ண போகிறதில்ல, ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எங்கள் மச்சினந்து மேரேஜ்னால ரொம்ப கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுறது. எல்லோரும் அந்த பிஸியில் இருக்கிறோம். அதே டைமில் பாப்பா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாமல் இருக்க முடியாதனால லைட்டாக வந்து எங்கன்னா ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு ஈவினிங் கேக் கட் பண்ணலாம்னால பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். என்ன இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. பட் இந்த வாட்டி நாங்கள் வந்து நிறைய யாரையும் டிஸ்டர்ப் பண்ணது வேண்டாம், எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க, யாருக்கும் ட்ரபிள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே டைமில் வந்து பர்த்டே கூட ட்ரெஸ் வந்து கிராண்டாக போடல, வாங்கி வச்சுட்டு கூட பட் அது போடல, அது கெலிஜ் ஆகிடும் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு மட்டும் காலையில் சாக்லேட் கொடுத்து அனுப்பியாச்சு. இப்போ வந்து ட்ரஃபில் வந்து அவங்க அப்பா கேக் கட் பண்ணிக்கிறாரு. இப்போ போயிட்டு லஞ்ச் வந்து எங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னு எல்லாமே காமிக்கிறவாங்க. பார்த்தீங்கன்னா ஜுரம் வந்துட்டுக்குது. எனக்கு ஜுரனால என்னால் ரொம்ப நேரம் குக்கிங்கு, இப்போ எல்லோரும் வந்துட்டாங்கன்னா ரொம்ப வீடு ரஷ் ஆகிடும், நிறைய குக்கிங் பண்ண வேண்டியது இருக்கும், எனக்கு இன்னும் ஜுரம் கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு வேண்டாம். அங்கேயும் வந்து எல்லாருமே நோட்டீஸ் எல்லாம் வைக்க போகணும். எங்கள் மாமியார் எல்லாருக்குமே நோட்டீஸ் வைக்க போகணும், நிறைய தாலி வாங்கணும், சாரீஸ் வாங்கணும். ஸோ அந்த பிஸியில் இருக்கிறாங்க. வேண்டாம் மம்மி, ஸோ இது வாட்டி சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மாமியார் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணோம். வீட்டில் கூட அதனால தான் எந்த டெக்கரேஷனும் பண்ணல. பரவாயில்ல, ஓகே, ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கிறதுனால இந்த வாட்டி வேண்டாம்னு சொல்லிட்டோம். எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஜுரம் வந்து ஃபுல்லாக பொங்கிட்டுக்குது. இன்னும் அழிச்சிலே எனக்கு நிறைய குக்கிங்கே ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும், வேண்டாம் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டாரு எங்கள் வீட்டுக்காரர். நம்ம மட்டும் போயிட்டு எங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்துடலாம், குக்கிங் கூட பண்ணாத, நீ முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடு, நீ நல்லா இருந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும். ஏன்னா வந்து நாளைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடணும். அவர் வந்து டெல்லிக்கு போகிறாரு வேலை விஷயமா. திருப்ப அப்போது வந்து பாப்பாவுக்கு ஜுரம் ஆகிட்டு நான் இருந்துட்டேன்னா பாப்பா பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை, ஏன்னா அங்கேயும் உங்கள் மாமியார் ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. ஸோ சிம்பிளாக நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மழை வரல, ஸோ நிம்மதியாக போயிட்டு வந்துடலாம். சீக்கிரம் வந்துட்டா நைட்டு டின்னர் கண்டிப்பாக பண்ண வேண்டியதுக்கோ, இல்லைன்னா பார்க்கலாம். ஏன்னா நைட்டு கேக் கட் பண்ண நினச்சோம், பட் சாப்பிட்டேன்னா ரொம்ப கோல்ட் ஆகிட்டு கஃப் ஆகிடும். இப்போ தான் கொஞ்சம் க்யூர் ஆகி வெளியே வந்துக்கிறான். அவனும் ஜொரத்துலேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டா, பட் ரொம்ப கஷ்டம் கொடுக்குது வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் சிம்பிளாக பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவனோட பர்த்டே இவ்வளோ சிம்பிளாக ஆக்சுவலி அவன் ஃபேமிலி இல்லாமல் அவன் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறான். எப்போவுமே அவனோட ஃபேமிலியோடு செலிப்ரேஷன் பண்ணுவான். இந்த வாட்டி கிடையாது, அவன் ஃபேமிலினா அவனோட ஃபுல்லாகவே இல்லாமல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறான். ஓகே, லைஃப்பில் எல்லாமே வரும், எல்லாமே பார்க்கணும், எல்லா டைப் ஆஃப் லைஃப்பும் அவன் ஃபீல் பண்ணணும். நம்ம எப்போவுமே பிரின்ஸ் வச்சு வளர்க்க முடியாது இல்லையா. எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சால் தான் அந்த பசங்க க்ளீனாக வளரும்ன்றது என்னோட ஓன் ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, என்ன தப்பாக சொல்லியிருந்தா ஓகே எனக்கு சொல்லிவிடுங்க. அண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் காலையில் வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்து அனுப்பியாச்சு. அங்கே கொடுத்துட்டா. அண்ட் கண்டினியூஸாக நாளைக்கு 2 நாள் லீவ் கூட இருக்குது, வீட்டில் தான் இருக்க போகிறான். அப்போ என்ன வெளியே போகுது பிளான் பண்ணலாம். என்ன தெரியல, இந்த வயசு கொண்டை போட்டு எங்கே போனாலுமே கொண்டை போட்டுக்கணும்னு தோணுது. அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் லாங் ஏறினால நான் ரொம்ப ஒரு மாதிரி கச்சுன்னு இருக்கும். ஏன்னா பாப்பாவும் அங்கே எங்கே ஓடினே இருப்பான், அவனை பிடிக்கணும். அதில் வந்து இந்த கொண்டை தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், ரொம்ப இரிட்டேட் ஆகாது, ஃப்ரீயாக இருக்கிற வயசு தோணும். அதனால என்னோட ஃபேவரட் டாப் கொண்டு அது போட்டாச்சு. போட்டுட்டு இவ்வளோதான் என்னோடய அவுட்லுக்கு. நான் வந்து சிம்பிளாக இது ஆல்ரெடி இந்த ஃப்ராக் ஒரு மேக்ஸி ட்ரெஸ் தான், ஸோ அதை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அவங்க அப்பா ரெடி ஆகிட்டாரு. ஜேசன் போத்துமா டடா, நீ ఇది బ్లాక్ కలర్ టీ-షర్ట్ చూపి, బ్యాక్ నీది బ్యాక్ క్యాట్ చూపి. ఇది ఒక నిమిషం చూపినా ఫ్రంట్. இது பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸு. அது அவங்க அப்பா போட்டு அவருக்கு மட்டும் சூப்பராக இருக்கும். அதே அவனுக்கும் இப்போ போட ஆரம்பிச்சிட்டோம். அவனுக்கும் மஸ்தாகுது. அந்த ஓவர் சைஸ் டிஷர்ட் போட்டாலவே ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப கேஷுவல் லுக் வரும். அந்த கேஷுவல் லுக் எப்படி இருக்குன்னா, எந்த லொக்கேஷனுக்கு எங்கே வேணாலும் கேரி பண்ணலாம். அது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த டிஷர்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது இப்போ ட்ரெண்டு ஆக்சுவலி, பட் ரொம்ப அழகாகுது அந்த ட்ரெண்டு. எப்படின்னா அவன் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிடல கொஞ்சம் தான் அவனுக்கு. ஆமாம், என் பையன் பர்த்டே இல்லை, என் பையன் பர்த்டேனா பண்டிகை எனக்கு. ஓ, பண்டிகையா? என்ன
யாருக்கு இல்லையோ நம்மளுக்கு பண்டிகை தானே. ஆமாம், கண்டிப்பாக நம்ம பண்டிகை. அதுவும் இவ்வளோ நாள் நம்ம வளர்த்து 5 வருஷம். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டோமோ நம்ம அவனோட 100 வருஷம் பர்த்டேக்கு அதே சந்தோஷப்படணும். நம்ம இருப்போமோ இல்லையோ நம்ம எங்கே இருந்தாலும் அதே சந்தோஷம் பண்ணணும். கண்டிப்பாக இருப்போம். அவன் பேர பசங்க எல்லாம் எடுத்து அவங்க செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம அவங்க கூடயே இருக்கணும். பேராசை கிடையாது, அதுவும் அம்மாவும் ஒரு ஆசை. அவன் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசை. அது எப்படி பேராசை ஆகும்? அவன் கூட ஒரு லைஃப் இருக்கும்ல. கண்டிப்பா அவன் லைஃபோட அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் எப்பவுமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே மாட்டேன். அதனால என்ன கட்டின்னு வந்துக்கிறேன் ஃப்ரீயா. நீ தான் என் கூட இருக்க. ஆனா உன்னை மட்டும் சாவர வரைக்கும் நான் விட மாட்டேன். செத்தாலும் விட மாட்டேன் நான். அதுதான் அது தாத்தா சொல்லுவாங்க. புச்சுது என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒன்று. ஆனா இந்த ஜென்மத்துக்கு நான் தான் ஒன்று பிடிச்சிக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம். அது எனக்கும் தெரியும். ஆனால் முடிச்சாலும் கூட நான் சந்தோஷமா வச்சுக்க பார்த்துக்கிறேன். ட்ரெயின் அம்மாவா என்னாச்சு? That's it, no problem. As you can see here, there's one piece of chicken and 2 wings. Like, where is it? Like, I don't see it here. Oh, okay. Take 1 piece of leg. Here we have wings options also. Separate wings. Okay, great. So I'll take 1 leg piece. Shake it. Juice ice cream. Juice ice cream. One. Juice ice cream. Oh, separate samo. Juice ice cream. 4 pieces of wings. Juice ice cream. It's better if you don't put any peri-peri. You can keep it separately so we should eat it. और एक बटर चिकन मसाला. कौन है ना? हैप्पी? उनको डबल पेटा पर्पस किंदा. పెద్దది కాదా? పెద్దది మమ్మీకి, నీకు ఎల్లో కలర్. అండ్ నువ్వు ఎల్లో కలర్ మమ్మీకి ఇస్తే పెద్దది నీకు ఇస్తుంది. అట్లా నీకు వస్తావా? డాడీ దగ్గరికి వస్తావా? వచ్చి కాపుల சாப்பிட்டு வெளியே வந்தோன்னுமே பீடா கடை பார்த்து பீடா வாங்கினார். ஸ்வீட் பீடா. எனக்கு பழக்கம் இல்லை. அவர் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம் வீட்டுக்கு. డబ్బులు దీనికి పెట్టినట్టు ఇప్పుడు. డబ్బులు చిన్న వస్తు బాక్స్ ఐటమ్ ఇది ఉండదు. కింద పెట్టు. దాన్ని ఏమొక్కి ఇస్తారు కుట్టి ఏమొస్తారు టుకు సౌండ్ చేసుకుంటూ పోద్ది. ఇట్స్ ఓకే, డాడీ ఫిక్స్ చేస్తుంది. ఇద్దా చాలా తెస్తా ఇంకా నీకు. எங்கள் நெக்ஸ்ட் டே எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் வந்துட்டாங்க. அவங்க பேரனை பார்க்காம பர்த்டே விஷ் பண்ணாத அவங்களால இருக்க முடியாது. அதனால வந்துட்டாங்க. எனக்கும் மனசுக்குள்ளே அடிச்சுனே இருந்துச்சு அவங்களோட பிளெஸ்ஸிங் கிடைக்கலையேன்னு. அவங்க வந்துட்டாங்க, வந்து ப்ளஸ் பண்ணாங்க. அவனுக்கு பிடிச்ச வெஜ் ஆட்ட சாமான் வந்து கொடுத்தாங்க. எனக்கு அவங்க ஆட்ட சாமானும் மனசாரா அவனை விரும்பி வாங்கி வந்து கொடுக்குற விஷயம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் மேலே அவங்களோட பிளெஸ்ஸிங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என் பிள்ளைக்கு ஹாப்பியாக கேட்டுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். பர்த்டே கேக்கிங் ஃபோட்டோஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதோட முடிஞ்சிச்சு. இந்த ப்ளாக் இதோட முடிய போகுது. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கேள்வி இருந்துச்சுன்னா என்ன கேளுங்க. மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.